கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன். 102 சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேளையும் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அதாவது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு தயவு பாராட்டும் காலமும் நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது தயவு என்றால் ஃபேவர் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது தயவு என்பது ஒருவருக்கு உதவி செய்வதற்கு அல்லது ஒருவர் மேல் அன்பு பாராட்டுவதற்கு இருதயத்திலிருந்து வருகிற ஒரு இரக்கம் தான் தயவு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தயவை தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறார் இந்த மாதத்துல என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அப்படிப்பட்ட தயவை பாராட்டுவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தர் நமக்கு தயை பாராட்டும் போது, நமக்கு ஃபேவர் செய்யும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு பின்பாக யாருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட ஃபேவரை செய்திருக்கிறார், அப்பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நப்தலியை குறித்து கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது நப்தலி என்பது ஒரு கூட்ட ஜனங்களை குறிக்கிறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார்கள். அப்ப கர்த்தர் தயவு செய்யும் போது எந்த குறைவும் இல்லாதபடிக்கு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. எந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்யும் போது, அதாவது எந்த குறைவும் இல்லாதபடிக்கு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தருடைய தயவினாலே காணப்போகிறோம். இரண்டாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரையத்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆமென். கிதியோன் தேவனாகிய கர்த்தரை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதமான காரியங்களை செய்து அவர் அடையாளப்படுத்துவார். சகல ஜனங்களும் நாமும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். நமக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தர் தயவு செய்வதற்கு அடையாளமாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. மனுஷர் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கிறது என்று சொல்லும்படியான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக சங்கீத புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய தயவு இருக்கலாம். மனுஷன் ஒரு நாள் தயவு செய்யும் போது அது ஒரு நாள் இருக்கும், நீடித்திருக்கும், அல்லது ஒரு வாரம் நீடித்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது நீடித்திருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்யும் போதோ அது நித்திய காலமான ஆசீர்வாதமாய், தலைமுறைக்கு ஏதுவான ஆசீர்வாதமாய் காணப்படும். அதனால்தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நான்காவதாக கர்த்தருடைய தயவு நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால், சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 17வது வசனம், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தருடைய தயவினால் நாம் உயர்த்தப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் இந்த நாட்டில தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நாம் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா தேவனுடைய தயவு மாத்திரம் நமக்கு இருந்தா போதும்,
கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய தயவினாலே நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்மை பெரியவனாக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது கர்த்தருடைய காருண்யம், தேவனுடைய தயவு தான் நம்மை பெரியவர்களாய் மாற்றும், உயர்ந்தவர்களாய் மாற்றும், நம்மை உயர்த்தும். அதனாலதான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவு நம்மை உயர பண்ணும், நம்மை உயர்த்துகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அதாவது தேவனாகிய கர்த்தருடைய தயவு நமக்கு நன்மை உண்டாக செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்மேல் தயவு செய்யும் போது இதுவரையிலும் தீமையை பார்த்து கொண்டிருந்த நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய தயவு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வரும் என்றால், முதலாவது திருப்தியான குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவது, சகல ஜனங்களும் தேவனுடைய தயவினாலே இவர்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்கள் பிரமிக்கத்தக்கதான அடையாளத்தை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய தயவு நீடிய நித்திய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய தயவினால் நாம் உயர்த்தப்படுவோம். தேவனுடைய தயவினால் நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தேவனுடைய தயவு நம்மேல் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, சியோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேளையும் வந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று குறித்த வேளையாகவும் நேரமாகவும் இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் தயை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லு வசனம் சொல்லுகிறது. அதாவது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் குறித்திருக்கிறார். அந்த குறித்த வேளையில தேவனாகிய கர்த்தர் நமக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது இந்த வேத வசனத்துல நாம் பார்த்தோமானால், அதாவது கர்த்தருடைய தயை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனாலும் அந்த தயை எப்பொழுது நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேளையும் வந்தது. அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயை செய்வதற்கென்று, நமக்கு ஃபேவர் பண்ணுவதற்கென்று ஒரு காலத்தையும் நேரத்தையும் குறித்திருக்கிறார். அதே போலதான் வேதத்துல நிறைய கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் பொறுத்திருந்து அதற்கு பின்பாக அந்த குறித்த காலத்துல அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தயவையும் கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அவருடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற மகனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனாலும் 25 வருடம் அவர் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த போது தேவனாகிய கர்த்தர் குறித்த வேலையில ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டி ஈசாக்கு என்ற வாக்குத்தத்தமான குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தத்தங்களை தேவனாகிய கர்த்தர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுவரையிலும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த தயவையும் அந்த நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்திற்கும் ஒரு சமயத்தையும் நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்த நேரத்துல தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாய் நம்முடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையில அதை விளக்கும் வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2வது வசனம், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் மேல் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குறித்திருந்த காலத்துல சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுத்தார். அப்ப நமக்கும் தேவனாகிய கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான அல்லது அதை கர்த்தர் கொடுப்பதற்கான ஒரு நேரத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிறபடினாலே அந்த குறித்த வேளையில கர்த்தர் அந்த
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த மாதத்துல சொல்றாரு கர்த்தர், ஆம், நான் உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் உங்களுக்காக நான் குறித்த நேரமும் வந்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அவர்கள் அடிமைகளா இருந்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி அவர்கள் கெஞ்சினார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் குறித்த வேளையில, அதாவது அந்த 430 வருடம் எப்பொழுது முடிந்ததோ அந்த ராத்திரி வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கி அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. குறித்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்வதற்கு அவர் போதுமானவர். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம். தேவனாகிய கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை, ஒரு காத்திருப்பின் காலத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அந்த காத்திருப்பு காலம் முடிந்து கர்த்தர் குறித்த வேலை வரும்போது தேவனாகிய கர்த்தருடைய தயையும் இரக்கமும் அவர் செய்கிற நன்மையும் மாறாதபடிக்கு அவர் அதை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்து, அவர் 17வது வயதுல தன்னுடைய தகப்பனை பிரிந்து அவர் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 13 வருஷ காலம் அவர் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி அல்லது கர்த்தருடைய திட்டத்தின்படி 13 வருஷ காலங்கள் அவர் அடிமையாகவும் சிறை கைதியாகவும் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையில கூட, அந்த சிறையிருப்பின் காலத்தில் அந்த சிறை கைதியாய் இருந்த வேலையில கூட அவர் அந்த பானபாத்திரக்காரன், அவரோடு இருந்த பானபாத்திரக்காரனை நோக்கி, எனக்கு நீ தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுஷனிடத்துல கேட்டார். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வேலை அந்த நேரத்துல வரவில்லை. அவர் குறித்த காலம் வரவில்லை. 2 வருடம் சென்ற பின்பு தேவனாகிய கர்த்தரே பார்வோனுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசி கிரியை செய்து அவரை எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தினார். கர்த்தர் குறித்த வேலை வந்தபோது யாராலும் அவருடைய உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை. யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் வைத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் குறிப்பிட்ட, அதாவது அவர் குறித்த ஸ்தானத்திற்கு எந்த மனுஷனும் கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே, அவருடைய கரமே அவர் குறித்த வேலையில அவர் நியமித்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். கர்த்தர் அப்படிப்பட்ட தயை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வசனங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய காலமும் நேரமும் அவர் குறித்த வேலையும் வந்த உடனே யாராலும் தடுத்து நிறுத்த முடியலை யோசேப்புடைய உயர்வை. யோசேப்புக்கென்று நியமிக்கப்பட்ட எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய அந்த ஸ்தானத்தை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்து தேவனுடைய கரமே கடந்து சென்று அந்த ஸ்தானத்தில் அவரை உயர்த்தினது. அப்ப தேவனுடைய தயவு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அது பெரியது. கர்த்தருடைய, அதாவது மனுஷருடைய தயவு கூட ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு டெம்பரரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு இருந்தா நிரந்தரமான நீடிய வாழ்வை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைய, ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறித்த வேளையில கர்த்தர் அவருக்கு தயை பாராட்டி அவருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு தந்தாரோ, எப்படி
இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்துல குறித்த நேரத்துல அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு சகாயம் செய்தாரோ, எப்படி யோசிப்பினுடைய வாழ்க்கையில குறித்த வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த வேலையில தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிற ஸ்தானத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தினாரோ, அந்த தேவன் தான் இந்த நாள்ல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு தயவு செய்யும் காலமும் உனக்கு நன்மை செய்யும்படி குறித்த வேலையும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தருடைய தயவு நமக்கு உண்டாக போகிறது. அந்த தயவினாலே திருப்தியான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர் அடையாளப்படுத்த போகிறார். நீடிய ஆசீர்வாதத்தினாலே, நித்திய ஆசீர்வாதத்தினாலே, நிரந்தரமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். அது மாத்திரமல்ல, நன்மையினாலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய தயவை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்களுமே ஸ்தோத்திரித்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். சியோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேலையும் வந்தது என்று சொன்னீங்களே ஆண்டவரே, மனுஷர் தயவு செய்யும் போதே எங்களுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் உண்டாகும் போது, தேவனாகிய கர்த்தராகிய நீர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களை நேசிக்கிறவர் நீர் தயவு செய்யும் போது ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி எங்களோடு நீங்க பேசுனீங்க. அந்த 5 விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்த வேலையை நிறைவேற்றி அவருக்கு தயவு பாராட்டினீர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் குறித்த வேலையில அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு தயை பாராட்டினீர். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் குறித்த வேலையில அவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க நியமித்திருக்கிற ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தி அவர்களை ஆசீர்வதித்தீரே. அதே போல எங்களையும் நீரே உம்முடைய தயவை பாராட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தகப்பனே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே, நன்மையினாலே, கிருபையினாலே எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் கூடி வந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.